நல்லவே ஒரு டேஸ்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்ச நேரம் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. ஒரு பொன்னிறமாக வரணும், அது வரலும் வறுத்து எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு வரப்பட்டதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் 2 பச்சை மிளகா பொடியை நறுக்குனதை சேர்த்துக்கலாம். கூடவே 3 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்குனது இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஓரளவுக்கு வதக்கிடுங்கம்மா. நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. கூடவே இந்த டைமில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. குட்டி குட்டியாக 2 துண்டு ஸ்டார் பூ சேர்த்துக்கலாம். கூடவே 3 கிராம்பு. பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் தக்காளி சாதத்துக்கு தக்காளி கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க. நான் 3 வெங்காயம்னா 4 பெரிய தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துருக்கேன். தக்காளி சேர்த்து நல்லா மசிய வதக்கிடுங்கம்மா. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். பார்க்கறதுக்கு எவ்வளோ கிரேவியாக இருக்கு பாருங்க. இதை போல தான் இருக்கணும். நான் 2 பெரிய கேரட் எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கூடவே 1 குடமிளகாய் எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது 2 சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. கேரட்டும் குடமிளகாவும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் அடுப்பு தீ குறைச்சி வச்சுடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. மிளகாய் தூள் வாசனையே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ உப்பு பார்த்து போட்டுக்குங்க. நீங்கள் ரைஸ் வடிக்கிறவங்க உப்பு சேர்த்து வடிக்கிறவங்களா இருந்தால் இதெல்லாம் பார்த்து சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வைக்கலாம். பாருங்கம்மா, 2 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். பாருங்க, நல்லா கிரேவி ஆயிருக்கு பாருங்க. காலையில் எழுந்து நம்ம டிஃபன் பாக்ஸ் கட்டணும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரைஸ் இது. ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். பசங்களுக்காக இருந்தாலும் பெரியவங்களுக்காக இருந்தாலும். இந்த அளவுக்கு நல்லா கிளறிட்டு பொடியை நறுக்குனா கொத்தமல்லி கூடவே சேர்த்துடலாம். கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அடுப்பு தீ குறைச்சி வச்சுடுங்க. இல்லையா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுனா கூட பண்ணிடலாம். நான் தேவையான அளவுக்கு ரைஸ் வடித்து வச்சுருக்கேன். ரைஸ் மட்டும் நல்லா உதிரியாக வடிச்சிடுங்க. இப்போ நமக்கு இந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒயிட் ரைஸு தனியாக இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா கலந்து விடணும். கிரேவி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் கூட ரைஸ் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு பொடியை நறுக்குன கொத்தமல்லியை மேலே சேர்த்துருங்க. இது குழந்தைகளுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸாக கட்டி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாம்மா, ரொம்ப ரொம்ப ஈஸியான நல்ல மணக்க மணக்க ஒரு தக்காளி சாதம் ரெடி.